நீங்க இப்படி பேசுனீங்களேன்னு நம்பி வந்து நீங்க கூட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அவர்கிட்ட. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அவங்க? எனக்கு தெரிஞ்சவங்க இல்ல. அவனால பாதிக்கப்பட்ட பொண்ணு. அவங்க பேர் கூட சொல்ல விரும்பல. அவங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை அது. எப்படி வந்து மீடியால வந்து உட்காருவாங்க? என்கிட்ட சொன்னதுனால தான் சரி ஓகே நான் வந்து கேஸும் கொடுத்தேன். நான் கேஸ் கொடுக்காம பேசல. கேஸும் கொடுத்தேன். பட் இது இன்னும் நம்பி போறவங்க, ஏன்னா நிறைய போலீஸ்காரங்க இவனுக்கு பயந்தே வந்து கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு வந்து சூனியம் வச்சிருவானா, நமக்கு வந்து ஏதாவது பண்ணிடுவானா பயப்படுறாங்களா? ஆமா, அவன் சொல்ல நர மாமிசம் சாப்பிடுவேன், நான் அகோரி, நான் வந்து ஒருத்தவங்கள சொன்னா சாகடிச்சிருவேன், உயிரை எடுத்துருவேன், எப்படி சொல்ல எல்லாருக்கும் பயம் தானே வரும். குடும்ப பிரச்சனை இது, கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்லி மறாத நாளே கேஸை மூடிட்டு இருக்கிறாங்க. இது எனக்கு தெரியவே தெரியாது. நான் 6 நாளா போராடிட்டு இருக்கேன். அவனை கூப்பிட்டு விசாரிங்க. அவன் வந்ததும் என்ன தெரியுமா சொன்னாங்க ஸ்டேஷன்ல? சாமி எங்க ஸ்டேஷன்ல வந்து கேஸே வரமாட்டேன், எதனா பூஜை பண்ணிட்டு போங்கன்னு என் முன்னாடியே சொல்றாங்க. இதை நான் எப்படி எடுத்துக்க முடியும்? நான் போய் இதுக்கு என் கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு அட்வொகேட் கிட்ட போய் நான் இந்த மாதிரி நான் உட்காந்துட்டு இருக்கிற நிலைமையை பார்த்து கடவுளா பார்த்து ஒருத்தவங்க வந்தாங்க லேடிஸ். இது நம்புற மாதிரியே இல்லையே. உண்மையா சொல்றேன். சட்டத்துல இருக்கிறவங்க அதுவும் வந்து இது குடும்ப பிரச்சனை கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இது பொது வெளியில நடக்கிற ஒரு பிரச்சனை. இன்னைக்கு இந்த பெண்ணு நாளைக்கு இன்னொரு பெண்ணுக்கு நடக்கும். அது எப்படி இது குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி ஒரு சட்டத்துல இருக்கிறவங்க எப்படி அதை சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? அப்படித்தானே சொன்னாங்க. இடிஞ்சு போய் உட்காந்தனே அந்த இடத்துல.